ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் என்னுடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் 28வது வசனம். மனுஷன் தன்னுடைய ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா தன்னுடைய ஆவியை அடக்கணும். ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கோமா, ஒருத்தவங்க நம்மளை கோபம் ஊட்டிடுறாங்களா, கோபம் வருவதற்கு முன்பு நம்மளுடைய ஆவியை அடக்க பழக்கிக் கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபத்தினால் நிறைய பிரச்சனை வந்துடுது. தேவையில்லாத இடங்களில் ரொம்ப நேரம் நம்ம பேசுவதும், இது நல்ல இடம் கிடையாது, இது பேசி கொண்டு இருக்கிற இது நம்ம விலகி போயிடணும். சரியில்லாத இடங்களில் அதிக நேரம், சரியில்லாத மனிதர்களிடத்தில் அதிக நேரம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். அப்படி அநேக இடங்களில் நேரங்களில் நமக்கு தேவையில்லாத காரியங்களை, தன்னுடைய ஆவியை நம்ம அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய ஆவியையே நம்ம என்ன பண்ணிடுறோம், அடக்கி கொள்ளணும். மற்ற காரியங்கள், கோபம் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள், அவை எல்லாவற்றையும் நம்ம அடக்க பழக்கி கொண்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், சரியாக இருக்கலாம். அப்படி அடக்காத மனுஷன் எப்படி இருப்பான்னா, மதில் இடிந்த பாழான பட்டணம். எல்லா வீடுகளும் கண்ணேறிட்டு பார்க்கும்போது எல்லா வீடுகளும் இடிஞ்சு எப்படி நொறுங்கி கிடக்கிற ஒரு பட்டணம், ஒரு தெருவு அல்லது ஒரு ஊரை பார்க்கும்போது எல்லா வீடும் இடிஞ்சு கிடக்குன்னு வைங்க. அந்த காலத்தில் உள்ள ஒரு வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்கிறத ஒரு காட்சியாக பார்க்குறோம், எப்படி இருக்கும். அதை போல் அவனுடைய மனிதன் இருப்பான் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்போது நம்ம மதிலிழந்த பாழான பட்டணமாக இல்லாமல் நம்மளுடைய ஆவியை அடக்கி அமைதலோடு வாழ கற்றுக்கொண்டோம்னா எல்லா காரியங்களிலும் நன்மையும் ஜெயமும் நமக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா.